ஹாய் ஃபோக்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஆக்சுவலாக இன்னைக்கு சண்டே நைட்டு டின்னர். இது பார்த்தீங்கன்னா பிரியாணி. ஒரு அற்புதமான பிரியாணின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கலர் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, பிரியாணியுடைய கலர். மட்டன் நல்லா இருக்கு. ஸோ உங்கள் ஊரில் மட்டன் என்ன கிலோ ரேட் விற்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு இடத்துல 550 ரூபாய்க்கு மட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க. மட்டன் வந்து 550 ரூபா தான், கிலோவே 550 ரூபா தான். என்ன கொஞ்சம் முத்துன ஆடா இருக்கும். ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டா நல்லா வெந்துடும். இது சின்ன ஆடு தான், ஆனா இங்க வந்து கிலோ 650 ரூபா. நாங்க இருக்கிற ஏரியால 650 ரூபா. இப்போ வந்து 700 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு. நல்லா வெந்திருக்கு. ஆடு எலும்புலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா பல்லு தான் வயசாக வயசாக பல்லு வேற வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நல்ல பல்பொடி தான் யூஸ் பண்றேன். பல்பொடி இல்லை, பேஸ்ட். நல்ல பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன். நீங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து மெஸ்வாக் அப்படின்னு ஒரு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக அந்த பேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ரொம்ப வருஷமா அதான் யூஸ் பண்றேன். அண்ட் சோப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மைசூர் சாண்டல் சோப்பு இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன். மைசூர் சாண்டல் நல்லா இருக்கும். அப்புறம் சொல்ல மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு துறவி ஒருத்தர் சைனாலேருந்து வந்திருந்தார் போல இருக்கு. தந்தி டிவியா பாலிமர் டிவியா இதுலயும் நியூஸ் போட்டிருந்தான். அதுல என்னன்னா, அவர் வித்தியாசமான முத்திரைகள் இப்படி கை இப்படி ஜாயின் பண்ணி முத்திரைகள் போட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு இருந்தாரு, வித்தியாசமான முத்திரை அப்படின்னு. ஆக்சுவலா இதெல்லாம் பழைய முத்திரைகள். இந்த முத்திரைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு ஒரு சிம்பிள் ஒரு ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்ணும். சிவன் அப்படிதான் கும்பிடணும். ஆக்சுவலா நம்ம எங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து செம்புலிங்கம்னு பேர். அவருக்கு நல்லா படிப்பாரு, செம்மையா படிப்பாரு. ஆளை பார்த்தா படிக்கிற பையன்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவு இருப்பாரு. பட் படிப்புன்னா படிப்பு அந்த அளவுக்கு இருக்கும். படிப்பு இப்ப எந்த நாட்டுல இருக்காருன்னு தெரியல. எங்க சீனியர் தான் அவரு. சாமி கும்பிடுறப்ப நான் பார்த்துருக்கேன், அவர் இப்படிதான் சாமி கும்பிடுவாரு. இந்த முத்திரையெல்லாம் பண்ணுவாரு. இந்த அது என்னன்னா சிவனுக்கான முத்திரைகள். பிரியாணி எப்போ பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா நல்லா தான் இருக்கு. ஆனாலும் இந்த ரோடு கடைகள்ல இருக்கு இல்லையா பிரியாணி, பாய் கடை பிரியாணி ரோட்ல வச்சிருப்பாங்கல்ல தள்ளு வண்டியில, அந்த பிரியாணிக்கு ஈடு எதுவுமே கிடையாது. வேற எந்த பிரியாணியும் கிடையாது. அந்த அளவுக்கு அதுல நல்ல கலர், அப்புறம் அந்த வாசனை. இப்பெல்லாம் பிரியாணி வாசனை அடிக்கிறதுக்கு இப்ப இல்ல, ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஆச்சு, ஸ்ப்ரேவே விற்கிறானுங்க. பிரியாணி சமைச்சு முடிச்சுட்டு வாசனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, மேல ஸ்ப்ரே அடிச்சு விட்டுக்கலாம். வாசனைக்கு பிரியாணி வாசனை அந்த இதுல சாப்பிடுவாங்க. நிறைய ஹோட்டல்ஸ்ல இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரே மாதிரி வராதுல்ல பிரியாணிக்குன்றாங்க. சில சமயம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அந்த மசாலா போட்டுட்டு அந்த சிக்கனோ மட்டனோ அதோடைய சாரம் அப்படியே இறங்கணும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் அது இறங்கினா மட்டும்தான் அந்த பிரியாணியுடைய டேஸ்ட் வரும். அது கூட இன்னும் அதிக சுவை அப்படியே வர்றது எதுன்னா, இந்த சுவையை கொண்டு வர்றது உப்பு சரியான அளவுல போடணும். எந்த சாப்பாடா இருந்தாலும், எந்த குழம்பா இருந்தாலும் உப்பு சரியான அளவுல போட்டா அந்த டேஸ்ட் கரெக்டா வரும்.
நல்லா இருக்கு. இப்போ நைட் டைமாக போச்சு. இந்த காக்கா பாய் என்ன பண்ணுறான்னு தெரியல. பிளாக்கோ கொக்கோ பிரியாணி விரும்பி சாப்பிடுவான். கொக்கோக்கு வச்சேன், பட் அவன் வந்து பசிக்கலையாட்டிருக்கு இப்போ. ஏன்னா சாயந்தரம் தான் பிரெட்லாம் வச்சேன். பிரெட்டெல்லாம் சாப்பிட்டான், சாப்பாடுலாம் சாப்பிட்டான் சாயந்தரம். இப்போ பிரியாணி வச்சு சாப்பிடல, பசிக்கலையாட்டிருக்கு. நம்மளுக்கு காக்கா மொட்டை மாடிக்கு அந்த சின்ன படிக்கட்டு வழியா மொட்டை மாடிக்கு ஏறிடுவாரு. என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே ஒரு டைம் அப்படிதான் ஏறிட்டு அந்த பக்கமா பின்னாடி பக்கம் பறந்து போயிட்டான். மறுபடியும் முந்தின நாள் பறந்து போயிட்டான். சரி ஏறுறான், கீழே இறங்கி வந்து சாப்பிட்டுருவான் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா ஏறிட்டு அங்க இருந்து பறந்து பின்னாடி, ஏன்னா அவரு பறக்கிற வயசாயிடுச்சுல்ல, அதனால பறக்க ட்ரை பண்றாரு. பட் ஃபுல்லா பறக்க முடியல அவரால். பின்னாடி விழுந்துட்டாரு. விழுந்துட்டு தத்திட்டு இருக்கிறாரு அங்க மேல மேல பார்த்து, இங்க பறந்து வரணுமா. அப்புறம் போய் பிடிச்சிட்டு வந்தேன். பிடிச்சிட்டு வந்து அப்புறம் அந்த பிடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதுல சுத்தி ஒரு பிளாஸ்டிக் கவரை கட்டி விட்டேன், இவன் ஏறாம தடுக்கிறதுக்கு. அது இருந்தால் தான் அவன் மாட்டே மேலே ஏறிட்டு மேலே இருந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். பிரியாணி அருமையாக வச்சுட்டாங்க. தொட்டுக்கு வந்து தயிர், இது கூட கிரேவி ஏதாவது வச்சிருக்கலாம். சீரக சம்பா அரிசி சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அது என்ன இந்த குண்டு குண்டு அரிசி, சாதாரண அரிசியை போட்டு வெடிச்சு விட்டுருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா பிரியாணி பயங்கர டேஸ்டா இருக்கும், ஆனா அரிசி குண்டு குண்டா இருக்கும். சில டைம் என்ன ஆகும்னா பிரியாணியே பயங்கர கொடூரமா இருக்கும், அரிசி அதுக்கு மேல கொடூரமா இருக்கும். ஓகே மக்களே, பாய்.